keeping practice. Hey everyone, welcome to Practice Forever. In this channel, we solve databases and algorithms problems step by step from LeetCode and Geek for Geeks in a very simple and easy to understand way. If you are preparing for placements or coding interviews, or just want to become strong in DSA, this channel is for you. So grab your notebook, open your editor, and let's practice forever. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னென்ன அரே. ஓகேங்களா, லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னென்ன அரே நம்ம பேர்லேயே இருக்கு. அந்த அரேல இருக்க லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 1875619 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டோட்டல் அரேல லார்ஜஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 90 தான். ஓகேங்களா, இந்த 90 தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. இதில் எல்லாமே 5 இருக்கு. எல்லாமே 5 இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிற ஒரு 5 தான், அந்த 5 தான் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த 5 ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அது 10. மற்ற எந்த எலமெண்ட்டுமே கம்பேரிசனுக்கு இல்லை. அப்போ இருக்கிற அந்த ஒரு எலமெண்ட் தான் லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து இதை C++ யூஸ் பண்ணலாம், ஜாவா யூஸ் பண்ணலாம், பைத்தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ 1875690 இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் 90ங்கிறது தான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு 3 சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து ப்ரூட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ப்ரூட். ஓகேங்களா, இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். இதை நம்ம குறைக்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த சொல்யூஷன் போகும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை பெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ப்ரூட்டை விட கொஞ்சம் நம்ம பெட்டராக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் பெட்டர் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ரூட் சொல்யூஷனில் டைம் வந்து அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு ரன் ஆகிறதுக்கு அதிகமானுச்சு அப்படின்னா பெட்டரில் அதை விட கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரூட் சொல்யூஷனில் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமானுச்சுன்னா, நம்ம நிறைய கோட் எழுதிருந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அதே பெட்டரில் அதை கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் பெட்டர் சொல்யூஷன் சொல்லுவோம். அதே ஃபைனலாக ஆப்டிமல்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் சொல்யூஷன் இல்லை, இந்த ஆப்டிமல் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமுக்கும் 3 சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். மேபி 2 சொல்யூஷன்ஸில் கூட ஸ்டாப் ஆகலாம். ஓகேங்களா, அது நம்மளுடைய திங்கிங்கை பொறுத்து தான். ஒரு ப்ராப்ளமுக்கு எப்படி சொல்யூஷன் நம்ம டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான். மேக்ஸில் எப்படி ஒரு சம்முக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ இதில் இந்த ஆப்டிமல் சொல்யூஷன்றது பெட்டரை விட இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிற ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம லூப்ஸை வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் வந்து நம்ம குறைச்சிருக்கலாம். அந்த மாதிரி குறைக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஆப்டிமலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ரூட் சொல்யூஷன் அண்ட் தென் ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் கிடையாது. நம்ம டைரெக்டாக ஆப்டிமலுக்கு மூவ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரேவை எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம எடுத்த உடனே நம்ம மைண்டில் என்ன லாஜிக் வருதுன்னு சொல்லி வச்சு பாருங்க. இப்போ இந்த எலமெண்ட் இருக்குது, இது எல்லாமே பொசிஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி இருக்குது. ஓகேங்களா, இப்போ 8ங்கிறது 7க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டார்டிங்காக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் சரி, அந்த நம்பர் எப்படி அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 1 நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இதுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. 1 7 8 56 90 இந்த மாதிரி வரும். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போவோம். அப்போ இருக்கிறதுல லாஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் வந்து பெரிய நம்பர். ஓகேங்களா, நம்ம அதை டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் ஒரு வேலை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணாமல் டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே மாற்றலாம். ஓகேங்களா, ஸோ 90 56 8 7 1 இப்படி வரும். ஓகேங்களா, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்பர் தான் இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும்போது நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த நம்பரை டைரெக்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுதான் வந்து நம்மளுடைய லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அவங்க கேட்டது. ஓகேங்களா, நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போது இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் நிறைய டைப் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இருக்குது. இன்சர்ஷன் ஷார்ட்டு, மெர்ஜ் ஷார்ட்டு, குயிக் ஷார்ட்டு, பபிள் ஷார்ட்டு, அது மாதிரி நிறையா ஷார்ட் இருக்குது, செலெக்ஷன் ஷார்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஒரு பேசிக்கான ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்குள்ளே நம்ம போகும்போது இந்த இடத்துல என்னென்ன ஸ்டார்டிங் இருக்கோ அந்த ஸ்டார்டிங்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எப்படி ஸ்டார்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு 2 பாயிண்டர் அப்ரோச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 2 பாயிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1ல் ஒரு பாயிண்டரை வைக்கிறோம். ஓகேங்களா,
எப்பவுமே யோசிச்சுக்கோங்க. நம்ம அரே யூஸ் பண்றோம் அப்படின்னா, ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல இது வந்து 0த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இது ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்ல தான் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? 0ல இருந்து தான் அந்த இண்டெக்ஸ் தொடங்கும். நம்ம இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லே நம்ம போனோம் அப்படின்னா, நம்மள கூப்பிடணும் அப்படின்னா, நம்மளோட ரோல் நம்பர் வச்சு கூப்பிடலாம். இல்லைன்னா நம்மளுடைய நேமை வச்சு கூப்பிடலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கான இண்டெக்ஸ் எது? நம்மளோட ரோல் நம்பர் இல்லைனா நேம். அந்த மாதிரி தான் இந்த எலமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் என்னன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம டைரக்டா உள்ள போகலாம் ப்ராப்ளம்குள்ள. இப்போ வந்து இங்க வந்து ஐத் பாயிண்டரை வைக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து அதாவது ஜேத் பாயிண்டர் எங்க வைக்கிறோம் அப்படின்னா i+1th பொசிஷன்ல ஒரு பாயிண்டர் வைக்கிறோம். அதுதான் ஜே. ஓகேங்களா? இங்க வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட், அதாவது ஐல இருக்கிற எலமெண்ட்டையும் ஜேல இருக்கிற எலமெண்ட்டையும் கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? ஐல இருக்கிற எலமெண்ட் ஜேல இருக்கிற எலமெண்ட்டை விட சின்னதா இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ 1 எடுத்துக்கிட்டு 8ஓட கம்பேர் பண்ணோம்னா 1 வந்து 8ஐ விட சின்னது தான். ஓகேங்களா? சின்னதா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜேவோட பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 1ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்றோம். 1 வந்து 7ஐ விட சின்ன நம்பர் தான். அப்போ என்ன பண்றோம்? 7ல இருக்கிற பாயிண்டர் தூக்கிட்டு போய் 56க்கு வைக்கிறோம். இப்போ வந்து செக் பண்றோம். 1ஐயும் 56ஐயும் கம்பேர் பண்றோம். 1 வந்து 56ஐ விட சின்ன நம்பர் தான். ஸோ டைரக்டா 90க்கு போறோம். இப்போ 1ல இருக்கிற எலமெண்ட்டையும் 1ஐயும் 90ஐயும் கம்பேர் பண்றோம். 90ஐ விட 1 சின்ன நம்பர் தான். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த ஜே பாயிண்டர் வந்து கடைசி வரைக்கும் ரீச் பண்ணிருச்சு. என்ன வரைக்கும் ரீச் பண்ணிருச்சு. என்ன வரைக்கும் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐ பாயிண்டர் ஃபர்ஸ்ட்ல தான் இருந்துச்சு. இப்போ ஐ பாயிண்டர் வந்து 1ல இருந்து இங்க கொண்டு வந்து மூவ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஐ பாயிண்டர் இங்க வரும். ஓகேங்களா? ஜே பாயிண்டர் இங்க இருக்கும். அதாவது i+1th பொசிஷன்ல நம்ம எப்பவுமே ஜே வைக்கணும். இங்க ஐ இருக்குன்னா இங்க ஜே வைக்கிறோம். ஓகேவா? i+1th. இப்போ நம்ம இது ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றோம். அதாவது ஐல இருக்கிற எலமெண்ட் வந்து ஜேல இருக்கிற எலமெண்ட்டை விட சின்னதா இருக்கும்னு சொல்லி கம்பேர் பண்றோம். 8 வந்து 7ஐ விட சின்ன நம்பர் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கிற எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ 7 இங்கேயும் 8 இங்கேயும் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப்பிங்க்கு நம்ம டெம்பரரி யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். அது நீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்வாப்பிங். நம்ம உள்ள கோட் அடிக்கும் போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 7, 8ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒருக்கா ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஜே பாயிண்டர் மூவ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ 7ஐயும் 56ஐயும் கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணும்போது 7 வந்து 56 விட சின்னது தான். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போறோம். ஓகேங்களா? இப்போ 90ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்றோம். 90ஐ விட 7 சின்ன நம்பர் தான். அடுத்தது ஜே வந்து என்ன ரீச் பண்ணிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இது இங்க வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஐ வந்து இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்போம். ஜேவை வந்து நம்ம இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கீழே கூட எழுதிக்கலாம் இந்த நம்பர்ஸ் 1, 7, 8, 56 அண்ட் தென் 90. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஐயோட பாயிண்டரை இங்க வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஜேவோட பாயிண்டரை i+1th பொசிஷன்ல நம்ம வைக்க போறோம். இதுதான் ஐ, இதுதான் ஜே. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றோம். 8 வந்து 56ஐ விட சின்ன நம்பர் தான். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த எலமெண்ட்டுக்கு போறோம். ஓகேங்களா? இப்போ 90ஐ விட 8 சின்னதான்னு சொல்லி செக் பண்றோம். 90ஐ விட 8 சின்னது தான். ஸோ இதுக்கும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ இந்த ஐட்ரேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ஓகேங்களா? அடுத்தது ஐயோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்றோம். ஐ வந்து 56க்கு வரும். ஜே வந்து i+1 90க்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றோம். 56 வந்து 90 விட சின்ன நம்பர் தான். ஓகே. இப்போ ரெண்டுமே வந்து என்ன ரீச் பண்ண போகுது அவ்வளவுதான். என்ன ரீச் பண்ணிருச்சு. இதுக்கு மேல ஐ வந்து இங்க வந்திருக்கும். இதுக்கு மேல இது கம்பேரிசன்லாம் எதுவும் தேவையில்ல. இப்போ நம்மளுடைய அரேவை பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சின்ன நம்பரை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால அசெண்டிங் ஆர்டர்ல இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலா இருக்கிற இந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கோட்ல எப்படி பண்ணலாம், எப்படி கோட் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு C++ல இதை பற்றின கோடை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம C++ல இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட அரே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த அரேவோட சைஸ் தேவை. ஓகேங்களா? சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு அந்த அரேவோட சைஸ். ஓகேங்களா? இப்போ அரே டாட் சைஸ். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா டோட்டலா இந்த அரேல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு இப்போ இந்த டோட்டலா இதுல வந்து 5 எலமெண்ட் இருக்கு. இப்போ அந்த 5ன்றது வந்து இந்த எண்ணுக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்டார்டிங் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்க்கு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இன்ட்டு ஐ பொசிஷன் வந்து 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டோம். ஓகேங்களா? நம்மளுடைய இதுலயே நான் வந்து 0ல இருந்து தான் ஐயை வந்து வைக்க போறேன்.
ஜேவை வந்து i + 1th பொசிஷனில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 0 வந்து ஸ்டார்ட் பண்ணி i வந்து n வர வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் இந்த லூப்பை. அடுத்தது i++. ஓகேங்களா? அடுத்தது இன்னர் லூப் போட போகிறேன். ஓகேங்களா? இங்கே தான் வந்து நான் ஜேவை போட போகிறேன். இப்போ ஃபார் இன்ட்டு ஜேவோட லூப் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்? i + 1th பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது i + 1ல இருந்து இதையும் நான் வந்து n வரைக்கும் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இப்போது ஜே வந்து ++ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டையும் நான் கம்பேரிசன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் அதுக்கு அப்புறம் இருக்கிற எலமெண்ட்டை விட கம்பேர் பண்ணுறேன். அதாவது ஐயில் இருக்கிற வேல்யூவையும் ஜேவில் இருக்கிற வேல்யூவையும் ஐயோடைய வேல்யூவையும் ஜேவோட வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ஜேவோட பாயிண்டர் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஒருவேளை பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்வாப்பிங் நடக்க போகுது. அப்போ இஃப் அரே ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்போது கிரேட்டராக இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல கிரேட்டர். ஓகேங்களா? அரே ஆஃப் ஜே. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்வாப்பை வந்து டேரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணணும். அப்போ இன்ட் டெம்ப் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஓகேங்களா? அடுத்தது அந்த அரே ஆஃப் ஐயில் வந்து அரே ஆஃப் ஜேவை வந்து போடணும். ஓகேங்களா? அடுத்தது அந்த அரே ஆஃப் ஜேல அந்த டெம்பரரி வேரியபிளில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அது தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்வாப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக இருக்கிற அந்த எலமெண்ட் அந்த அரே வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து 1st இண்டெக்ஸ், இது 2nd இண்டெக்ஸ், இது 3rd இண்டெக்ஸ், இது 4th இண்டெக்ஸ். ஓகேங்களா? இதில் டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 5. அப்போ n = 5. ஓகேங்களா? நமக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 5th இண்டெக்ஸே இங்கே இல்லை. ஓகேங்களா? இங்கே 4 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. அப்போது நம்ம எது வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணணும்? n-1 வரைக்கும் 1ங்கிற எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ தான் வந்து 5 - 1 4 இந்த 4th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ 19 ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அப்போது ரிட்டர்ன் n-1. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. இங்கே வந்து 19 சொல்லி வரணும், ஆனால் வந்து 4ன்னு சொல்லி வருது. ஏன் நம்ம இங்கே 4ன்னு வருது? நம்ம வந்து ரிட்டர்ன் n-1 தான் பண்ணியிருக்கோம். அந்த அரே ஆஃப் n-1 போட்டோம் அப்படின்னா தான் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வரும். இப்போ நம்மகிட்ட இந்த 400 மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. நமக்கு 4ங்கிறது ரிட்டர்ன் ஆகக்கூடாது. இந்த 400 ரிட்டர்ன் ஆகக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட் ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அரே ஆஃப் n-1. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். n-1 போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்குது, ஏன் நம்ம அரே ஆஃப் n-1 போட்டுருவோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, கம்பைல் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 19 கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்குள்ள இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக n-1 போட்டோம்னா அந்த இண்டெக்ஸ் தான் வரும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவே வரணுன்றதுனால அரே ஆஃப் n-1 போடுறோம். ஓகேங்களா? இது மாதிரி தான் இங்கேயும் அரே ஆஃப் ஐ யூஸ் பண்ணுவோம், அரே ஆஃப் ஜே யூஸ் பண்ணுவோம். நம்ம வெறும் ஐ மட்டும் யூஸ் பண்ணால் அந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுவோம். அதுக்காக தான் அரேன்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல இது ஸ்டாப் ஆகும். ஏன் ஸ்டாப் ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் சால்வ் ஆகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களா? இப்போ வந்து 1010 இந்த டெஸ்ட் கேஸில் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆனிச்சு? டைம் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெஸ்ட் கேஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அரேவை வந்து கம்பேர் பண்ணி போகும்போது நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 5 எலமெண்ட் தான் இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து ஒரு 1000 எலமெண்ட் இல்லை 2000 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன் அப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து 2 லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஜேன்னு சொல்லி 2 லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஐ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம், ஜேன்னு சொல்லி ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இது வந்து n டைம் ரன் ஆச்சுன்னா இதுவும் n டைம் ரன் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n². ஓகேங்களா? இப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n². ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி n² இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இதை வந்து நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு எந்த ஒரு டெம்பரவரி அரேவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஓகேங்களா? இது நம்ம டெம்பரவரியாக எந்த ஒரு அரேவுமே யூஸ் பண்ணல. ஒரே ஒரு வேரியபிள், அதாவது டெம்ப்னு சொல்லி ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அது அட் அ டைமில் ஒரு டைமுக்கு ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆக போகுது. எக்ஸ்ட்ரா வேல்யூஸ்லாம் அதில் ஸ்டோர் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் இதனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O of 1 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? இது டைம் காம்ப்ளெக்சிட்டி.
இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்மளோட அடுத்த சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷனில் இந்த n ஸ்கொயர்லேருந்து என்னும் இல்லை அதுக்கு கீழேயும் நம்ம வந்து குறைக்கணும். அதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் போகலாம். ஆப்டிமல் சொல்யூஷனில் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதே அரேவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த அரேவை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த தான் அந்த அரே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆப்டிமல் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லார்ஜஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த அரேவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக என்ன இருக்கோ, சப்போஸ் இது பெரிய எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சின்ன எலமெண்ட்டாக இருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஓகேங்களா? 1 ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஓகேங்களா? இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேவோட லூப், அதாவது ஐ லூப்பு ஜே லூப்னு சொல்லி 2 லூப் ரன் பண்ணோம். இப்போ ஒரே லூப்ல நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எலமெண்ட் நம்ம எடுத்துட்டோம். அப்போ இந்த எலமெண்ட்ல நம்ம செக் பண்ண தேவையில்ல, நம்ம இந்த எலமெண்ட்ல இருந்து செக் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ 8ல இருந்து ஒரு பாயிண்டர் வைக்கிறோம். ஓகேங்களா? இதை தான் ஜே லூப்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 8. ஓகேங்களா? இந்த 8 வந்து இந்த லார்ஜஸ்ட்ல இருக்கிற இந்த 1ஓட கம்பேர் பண்றோம். 8 வந்து 1 விட பெருசா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். அதாவது லார்ஜஸ்ட்ல இருக்கிறத விட இப்போ வந்திருக்கிற எலமெண்ட் வந்து பெருசா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். லார்ஜஸ்ட்ல 1 இருக்கு, இங்க 8 இருக்கு, அப்ப பெருசா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1க்கு பதிலா இந்த 8 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்னா ஒரு எலமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த எலமெண்ட்டுக்கு போறோம். இப்போ 7 வந்து இந்த 8 இந்த லார்ஜஸ்ட்ல இருக்கிற இந்த 8 விட பெருசா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். 7 வந்து 8 விட பெருசு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்த பாயிண்டருக்கு மூவ் பண்றோம். இப்போ 56 வந்து 8 விட கம்பேர் பண்றோம். 8 விட 56 வந்து பெரிய நம்பர். அப்போ வந்து இந்த 8க்கு பதிலாக 56 வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ 56 முடிஞ்சதுக்கப்புறம் 90க்கு நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். இப்போ 90 வந்து 56 விட பெருசான்னு சொல்லி செக் பண்ணுறோம். 90 வந்து 56 விட பெருசு. அப்போ லார்ஜஸ்ட்ல அந்த 90 வந்து கொண்டு வந்து போட்டுரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இவ்வளோதான் லாஜிக். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த லார்ஜஸ்ட்ல என்ன எலமெண்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான். சிம்பிள். ஒரே லூப், ஒரு லூப் தான் ரன் பண்றோம். அது 0ல இருந்து ரன் பண்றதுக்கு பதிலாக நம்ம 1ல இருந்து ரன் பண்றோம். n வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். 0த்துல இருக்கிற அந்த எலமெண்ட் தூக்கிட்டு வந்து லார்ஜஸ்ட்ல இனிஷியலா எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பெரிய எலமெண்டா இருந்தாலும் சரி, சின்ன எலமெண்டா இருந்தாலும் சரி. அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ இதுல ஒரே லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு ப்ரோக்ராமிங்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அதே n அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த இன்னர் லூப் நமக்கு தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டுக்கலாம். ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் லார்ஜஸ்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். லார்ஜஸ்ட். ஓகேங்களா? அந்த லார்ஜஸ்ட் வேரியபிள்ல இந்த அரேல ஃபர்ஸ்டா என்ன எலமெண்ட் இருக்கோ அதை நம்ம தூக்கி வைக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இருக்கிற எலமெண்ட் நம்ம இப்போ சொன்னோம், இது இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், இது 4th இண்டெக்ஸ். அப்போ இந்த எலமெண்ட் எனக்கு வேணும்னா நான் இந்த பொசிஷன்ல இருக்கிற, அதாவது 0th பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட்டை நான் எடுக்கணும். ஓகேங்களா? நான் இங்க வந்து 0ன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா லார்ஜஸ்ட்ல 0ங்கிறது ஸ்டோர் ஆகும். எனக்கு 0th பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட்டே வேணும். அப்போ நான் அரே ஆஃப் 0 போடணும். ஓகேங்களா? அந்த 0th பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட்டே வந்து இப்போ லார்ஜஸ்ட்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்டோர் ஆன பிறகு நான் ஒரு லூப்பை ரன் பண்ண போறேன். இன்ட்டு i ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி இந்த எலமெண்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இங்க இருந்து நம்ம கம்பேரிசன் லூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. லூப்பை இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகணும். அப்போ லூப்பை வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். i வந்து லெஸ் தென் n வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். i பிளஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த லார்ஜஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டையும் இங்க வந்திருக்கிற எலமெண்ட்டையும் செக் பண்ணோம். அப்போ இஃப் லார்ஜஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் வந்து வந்திருக்கிற எலமெண்ட்டை விட பெருசா இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? இப்போ வந்திருக்கிற எலமெண்ட் அரே ஆஃப் ஐ. ஓகேங்களா? வர எலமெண்ட் அரே ஆஃப் ஐன்னு சொல்லுவோம். ஐன்னு சொல்லக்கூடாது, அரே ஆஃப் ஐன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஐன்னு சொன்னா இண்டெக்ஸ் மட்டும் தான். இப்போ வந்திருக்கிற எலமெண்ட்டை விட இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து பெருசா இருக்கு. லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை விட வந்திருக்கிற எலமெண்ட் பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லார்ஜஸ்ட்ல வந்திருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அரே ஆஃப் ஐ. ஓகேங்களா? வந்திருக்கிற எலமெண்ட் வந்து அரே ஆஃப் ஐ. அது வந்து இந்த லார்ஜஸ்ட்டை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லார்ஜஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஃபைனலா ரிட்டர்ன் அந்த லார்ஜஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். என்ன போட்டிருக்கோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நான் வந்து ஐயை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். சாரி. ஓகேங்களா? இப்போ வந்து கம்பைல் பண்ணுறோம். லார்ஜஸ்ட்டை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஐ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஐஎல்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுதான் பிரச்சனை பண்ணுது. சாரி இந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட்டுக்கு பதிலாக எல் போட்டேன். இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா?
நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஃபைனலாக லார்ஜஸ்ட் எலமெண்ட் 19ன்றது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக சப்மிட் ஆகி எல்லா டெஸ்ட் கேஸுமே சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஏன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனிச்சு, நம்ம அங்கே வந்து 2 லூப் யூஸ் பண்ணோம். ஒரு லூப் வந்து 0லேருந்து n வரைக்கும், இன்னொரு லூப் வந்து i+1 பொசிஷன்லேருந்து அதுவும் வந்து n வரைக்கும் ரன் ஆனிச்சு. அப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருந்துச்சு, big O of n² இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே லூப் தான், ஒரே சிங்கிள் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n மட்டும்தான். ஓகேங்களா. இங்கே n²லேருந்து நமக்கு n-க்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து இது ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. இது வந்து n² ரன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து n-ல ரன் ஆகுது. ஓகேங்களா. அதனால இது ஆப்டிமல் சொல்யூஷன். இதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இங்கேயும் நம்ம எந்த ஒரு டம்மி அரேவோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரே ஒரு லார்ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதில் ஒரு எலமெண்ட் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு எலமெண்ட் மட்டும் தான் அட் டைமில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு டைமுக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஒரு அரேவா நம்ம இந்த மாதிரி ஒரு அரேவா வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா. அப்போ இதுக்கும் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O of 1. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்கிற ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அதெல்லாம் எப்படி பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.